டார்க் ஹெனா ஸ்டெயின் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5 டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் ஹெனாவாக இருந்தால் கண்டிப்பாக 5 to 8 hours ஹேண்ட்ஸில் வச்சுக்கணும். செகண்ட் ஒன், லெமன் சுகர் வாட்டர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். மோர் தென் 1 hour or 2 time is enough. சில பேர் வந்து லெமன் சுகர் வாட்டர் வச்சாலே வந்து செம்மையாக கலர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது டோட்டலி மெத்து தான். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக ஹென்னா வச்சு கம்ப்ளீட் பண்ண பிறகு காஞ்சிருக்கோம்ல ஒரு 1 hourல, அப்போது இல்லாட்டி வந்து ஹென்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாகவே 5 to 8 hours அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் டிம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கிராம்பு போட்டு தோசைக்கல்ல 5 to 10 minutes ஹேண்டை வந்து காட்டணும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, 5 to 8 hours அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கோகனட் ஆயில் இல்லாட்டி வந்து உங்கள் ஆர்டிஸ்ட் வந்து ஆஃப்டர் கேர் பாம் இல்லாட்டி ஆஃப்டர் கேர் ஆயில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் அடிக்கடி அக்கேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, சில பேர் விக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. பட் நான் என்னோட பிரைட்ஸ்க்கு இது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணது இல்லை. இதெல்லாம் விட பாடி ஹீட் வில் ஆல்வேஸ் ப்ளே த மேஜர் ரோல்.